Hello ma'am, welcome to Ayurveda Unbox. நான் டாக்டர் பவித்ரா, ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய் மேம், என் பேர் வாசவி. நான் ஒரு கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூலில் செகண்டரி கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டீச்சர், இந்த சம்மரில் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க? இந்த சம்மர் சீசனில் அப்படின்னு பார்த்தாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தாக்கா அம்மை, அப்புறம் தாளமை வந்து இந்த வருஷம் ரொம்ப நிறைய குழந்தைங்களுக்கு வந்துருக்கு. வேர்க்குரு, ரேஷஸ், இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு மேஜர் ப்ராப்ளமாக எங்களுக்கு தெரியுது. ஆமாம், வேர்க்குரு, ஸ்கின் ரேஷஸ்லாம் ரொம்ப காமனாக இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு வரக்கூடியது தான். இது சீக்கிரமாக சரியாகிடும். ஆனால் அம்மை வந்து ஒரு குழந்தைங்கள்லேருந்து இன்னொரு குழந்தைக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸு. ஸோ அம்மை வந்தவங்க கண்டிப்பாக தனியாக ஐசோலேட் பண்ணியிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கான ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். டீச்சர், இந்த வேர்க்குரு, ஸ்கின் ரேஷஸ்னால குழந்தைங்களோட படிப்பு லெவலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? எஸ் டாக்டர். எஜுகேஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து அந்த அரிக்கிறது, சொரியிறது, அந்த இதில் தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட கவனம் போகுமே தவிர நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறது கவனமே வராது. ஆமாம், இந்த வேர்க்குரை இங்கிலீஷில் ப்ரிக்லி ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பரான டேர்ம் வந்து மில்லியேரியா. இந்த வேர்க்குரு வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் எக்ஸர்ஷன், வெயிலில் ரொம்ப நேரம் விளையாடுறது, பாடி ரொம்ப ஹீட் ஆகிறது, அதுக்கான ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் மெயினான ரீசன். ஸோ இந்த வேர்க்குரு எந்தெந்த ஏரியாஸில் மோஸ்ட் காமனாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்வை அதிகமாக சுரக்கக்கூடிய பகுதிகள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட அக்குள் பகுதி, நம்மளோட மார்பக பகுதி, கழுத்து பகுதி, கை முட்டி, கால் முட்டியில், தொடையில், இடுப்பில், இந்த ஏரியாஸில் தான் ரொம்ப காமனாக ஃபார்ம் ஆகும். ஓகே மேம், இப்போ ஆஸ் அ டாக்டராக உங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். எஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கொத்து வேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ள வந்து இந்த வேப்பிலையை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நார்மலாக குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் வாட்டரில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அதில் குளிக்கும் போது அந்த வேப்பிலையும் மஞ்சளும் ஒரு கிருமி நாசினியாக ஆக்ட் ஆகும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கற்றாழை ஜூஸ். எல்லார் வீட்லேயும் காமனாக கிடைக்கக்கூடியது தான் கற்றாழை. அந்த கற்றாழை ஒரு துண்டு எடுத்துட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பல்ப், அதை சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை ஒரு 7 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு நல்லா அடித்து, கொஞ்சம் தண்ணி கலந்து கூட அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதில் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜூஸை வந்து வெறும் வயிற்றில் நல்லா குடிக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். வேர்க்குருனால அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய எரிச்சல் எல்லாமே வந்து குறையும். நெக்ஸ்ட் ஒன் வந்து தனியா வாட்டர். இந்த வாட்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில் 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. அதை வந்து மறுநாள் காலையில் எடுத்து நல்லா கலந்துட்டு வடிகட்டி அதை வந்து குடிக்கும்போது உடம்பு சூடெல்லாம் குறையும். பிளட் பியூரிஃபையராக இது ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு நேச்சுரல் ஆன்டிஹிஸ்டமைன். ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த கொரியாண்டர் வாட்டருக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா மஞ்சத்தூள் போட்ட பால். இப்போ ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் வந்து நல்லா கொதிக்க விட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டு இல்லைன்னா தேன் கலந்து வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ இதை எடுத்துகிட்டு வரும்போது அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாக ஆக்ட் ஆகுது. கூடவே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது. இதை வந்து பால்னால அலர்ஜி இல்லாத குழந்தைகள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 6-7 வயசுக்கு மேலே எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர், இப்போ வந்து இதுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணலாமா? நீங்கள் என்ன டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஆமாம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸும் நான் 2-3 சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா கற்றாழை. உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் எடுத்து அதை நல்லா அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாலாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணும்போது இது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக கூலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா சந்தனமும் ரோஸ் வாட்டரும். முடிஞ்சால் சந்தனம் கட்டை இருந்துச்சு அதை ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி சந்தனத்தை டைரெக்டாக இழைச்சி அதை வந்து எந்தெந்த ஏரியாஸ் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வந்து சந்தனத்தோட பொடி வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த பவுடர் கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம். முல்தானி மெட்டி கூட ஆல்டர்னேட்டிவாக சந்தனத்துக்கு பதில் முல்தானி மெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் மேடம்? இப்போ இந்த சம்மரில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும்? ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சம்மரில் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள். காமனாக சொல்லணும்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கணும். அண்ட் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப காரமானது, எண்ணெயில் வறுத்தது, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் சொன்ன இது எல்லாத்தையுமே என் வீட்டில் உள்ள என்னுடைய குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸை வர வச்சு அவங்கள்ட்ட நாங்கள் கண்டிப்பாக சொல்லி ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ டீச்சர். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.